கிளாஸ் 8 சாப்டர் 2 பவர் பிளே. ஸோ பவர் பிளேல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸ்போனன்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் எக்ஸ்போனன்ட்ஸ்? இதுக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சே யூ கேன் ஃபோல்ட் அ ஷீட் ஆஃப் பேப்பர் ஆஸ் மெனி டைம்ஸ் ஆஸ் யூ விஷ். வாட் வுட் இட் திக்னஸ் ஆஃப்டர் 30 ஃபோல்ட்ஸ்? ஸோ என்ன என்ன இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பாருங்க, ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்கு, தட் யூ ஆர் கெட்டிங் ஃபோல்ட் பண்றீங்க. சரியா? இப்போ ரெண்டா ஃபோல்ட் பண்றீங்க. முதல்ல ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்றீங்க. ஒரு பேப்பர் என்னவா டிவைட் ஆகுது? டூவா டிவைட் ஆகுது. ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? இந்த பேப்பரை திரும்பவும் ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்றீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஃபோல்ட் பண்ணிட்டே வரீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு நம்ம கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு பேப்பரோட திக்னஸ் என்ன பார்த்தோம்னா 0.001 சென்டிமீட்டர் இருக்கிற பேப்பர் ஒரு திக்னஸ் வச்சுப்போம். ரொம்ப சின்னது 0.001னா தெரியும். ரொம்ப சின்ன திக்னஸ் உள்ள பேப்பர். நம்ம ஒவ்வொரு ஃபோல்டா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? இப்போ பேப்பரோட திக்னஸ் 0.001. ஒரு தடவை மடிக்கும் போது, ஒரு தடவை ஃபோல்டு பண்ணும்போது, ஒரு தடவை மடிக்கும் போது என்ன ஆகுது பாருங்க, 0.002 அப்படின்னா என்ன அர்த்தம்? இது திஸ் மல்டிப்ளைடு பை 2. ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் டைம் ஃபோல்டு பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க, திஸ் மல்டிப்ளைட் பை 2. அப்புறமா 2 into 2 is 4. நெக்ஸ்ட் டைம் ஃபோல்டு பண்ணும்போது என்ன ஆகுது? திரும்பவும் மல்டிப்ளைட் பை 2. 4 into 2 8. இது இஸ் மல்டிப்ளைட் பை 2 16. அப்படியே என்ன ஆகுது? ஒவ்வொன்றும் மல்டிப்ளை பண்ணிட்டே வரும். இப்போ 8.192 மல்டிப்ளைட் பை 2. 13th ஃபோல்டுல அது எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 16 சென்டிமீட்டர் வந்தாச்சு. இப்போ 14th ஃபோல்டு என்ன ஆகும்? 16 முடிச்சுட்டு மல்டிப்ளை பை 2 போட்டோம்னா 15th ஃபோல்டு 32 சென்டிமீட்டர் வந்தாச்சு. கிளியரா? அந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டே போறோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல என்ன பண்றோம்? 16th ஃபோல்டுல டெசிமலுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது? நிறைய டிஜிட்ஸ் வந்துருது. அதுக்கு நாம என்ன பண்றோம்? அப்ராக்சிமேட் பண்றோம். இந்த மாதிரி சிம்பிள் போட்டா என்னது? அப்ராக்சிமேட்லி. கரெக்ட் வேல்யூ கிடையாது. 131 பாயிண்ட் சம்திங் உனக்கு வரும். ஆனா நம்ம கரெக்ட் வேல்யூ போடாம என்ன பண்றோம்? அப்ராக்சிமேட் பண்றோம். அந்த மாதிரி போட்டுட்டே வரும்போது என்ன ஆகுதுன்னு கேக்குறாங்க. We use the sign this to indicate approximately equal to. இப்போ பாருங்க, after 10 folds. 10 folds எங்க இருக்கு? இங்க இருக்கு. ரைட்டா? after 10 folds the thickness is just above 1 centimeter. ஒரே ஒரு சென்டிமீட்டர் தான் இருக்கு thickness. இவ்வளவுதான் இருக்கு thickness. ரைட்டா? இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது பாருங்க, ஆஃப்டர் 17 ஃபோல்ட். 17 ஃபோல்ட் எங்கவா இருக்கு பாருங்க, இங்க இருக்கு 17 ஃபோல்ட். 17th ஃபோல்டுல என்னவா இருக்கு திக்னஸ்? 1 சென்டிமீட்டர்ல இருந்து 131 சென்டிமீட்டர் வந்திருக்கு. சரியா? அப்போ என்னவாகுது? லிட்டில் மோர் தேன் 4 ஃபீட். திக்னஸ் பார்த்தவங்க புரியுது இல்ல? குட்டியூண்டு இவ்வளவுதான். ஒரு சென்டிமீட்டர்னா இவ்வளவு வச்சுக்கலாம். ஒரு சென்டிமீட்டரா இருக்கிறது அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி வரும்போது என்ன ஆச்சு? 4 ஃபீட் திக்னஸ் வந்தாச்சு. இவ்வளோ திக்னஸ். ஹைட் இல்ல, இது திக்னஸ். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நவ் வாட் டூ யூ திங்க் த திக்னஸ் உட் பி ஆஃப்டர் 30 ஃபோல்ட்ஸ்? இப்போ நம்ம அப்படியே பேப்பரை மடிச்சுட்டே வரோம். 30 ஃபோல்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அப்புறமா 45 ஃபோல்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம போட போறோம். இப்போ 18th ஃபோல்டில் பாருங்க 262 சென்டிமீட்டர். 19th ஃபோல்டில் என்ன இருக்கு பாருங்க 524 சென்டிமீட்டர். இப்போ 20th ஃபோல்டு என்ன பண்ணணும்? 524 மல்டிப்ளை பை 2. ஸோ என்ன வரும் பாருங்க, 4 2s are 8, 2 2s are 4, 5 2s are 10. This is 1048 சென்டிமீட்டர். ரைட்டா? இப்போ நம்ம இங்க என்ன ஷிஃப்ட் ஆகுறோம் பாருங்க, மீட்டருக்கு ஷிஃப்ட் ஆகுறோம். இப்போ வாட் we have to do? We have to divide by 100. 100 போட்டோம்னா என்ன வரும்? 1.1048 100 டிவைட் பண்ணவா எனக்கு பாயிண்ட் இங்க இருக்கு, 2 டெசிமல் இங்க மூவ் ஆகுது. 10.48. நம்ம அப்ராக்சிமேட்டா 10.4 போட்டுக்கிறோம். ரைட்டா? திஸ் இஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கிறோம். 10.4 மீட்டர். இங்க சென்டிமீட்டர் டு மீட்டர் கன்வர்ஷன் நடந்திருக்கு. இப்போ 21st ஃபோல்டுல என்ன நடக்கும் அப்படி பாருங்க. என்ன ஆகும்? அப்படியே 2 ஆல மல்டிப்ளை பண்ணுமா? தட் இஸ் 10.4 மல்டிப்ளை பை 2. என்னவாகும்? 4 2s are 8, 0, 1 2 is 2. இங்க என்ன ஆயிடுச்சு? 20.8 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன ஆகும்? மல்டிப்ளை பை 2 போட்டா 20.2 மல்டிப்ளை பை 2. 8 2s are 16, ரிமைண்டர் 1. 1 2 2s are 4. 41.6.
ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? திரும்பவும் மல்டிப்ளை பை 2. ஏன் மல்டிப்ளை பை 2 பண்றோம்? ஒரு ஃபோல்ட் பண்றோம். அது என்னவாகுது? ஒரு பார்ட் 2 பார்ட்டா டிவைட் ஆகுது. அதனால மல்டிப்ளை பை 2. ஸோ திரும்பவும் போட்டா என்ன வரும்? 6 2s are 12, ரிமைண்டர் 1, 1 2 is 2 plus 3, 4 2s are 8. ஸோ டெசிமல் இங்க வந்திருக்கு. பாருங்க அப்படியே எப்படி இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. 83.2 மீட்டர். ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் 24th ஃபோல்டுல என்ன ஆகும்? யூ ஹேவ் டு மல்டிப்ளை பை 2. 2 2s are 4, 3 2s are 6, 8 2s are 16. ஸோ வாட் 24th ஃபோல்டுல எவ்வளவு வந்திருக்கு? 166.4. ரைட்டா? நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் ஃபோல்ட் 25th ஃபோல்ட் என்ன ஆகும்? மல்டிப்ளை பை 2. 4 2s are 8, 6 2s are 12, ரிமைண்டர் 1, 6 2s are 12 plus 1 13, ரிமைண்டர் 1, 1 2 is 2 plus 1 3. ஸோ டெசிமல் இங்க வைக்கிறோம். 332.8. நெக்ஸ்ட் 26th ஃபோல்டுல என்ன வருது பாருங்க? மல்டிப்ளை பை 2. 8 2s are 16, ரிமைண்டர் 1, 2 2s are 4 plus 1 5, 3 2s are 6, 3 2s are 6. என்ன வருது பாருங்க? 665.6. 665.6. So after 26 folds, the thickness is approximately 670 meter. Burj Khalifa in Dubai, the tallest building in the world, is 830 meter tall. பாத்தீங்கன்னா ஒரு 26 ஃபோல்டு முடிஞ்ச உடனே எவ்வளவு வந்திருக்கு? அந்த திக்னஸ், ஹைட் கிடையாது, திக்னஸ் எவ்வளவு வந்திருக்கு? ஏறக்குறைய ஈக்குவல் டு புர்ஜ் கலிஃபாவுக்கு ஈக்குவலா வந்திருக்கு. கிளியரா? இப்போ என்ன சொல்றாங்க? 26 வந்து 665.2. சரியா? 665.6. ஓகே. இப்போ 27th ஃபோல்டு பாருங்க. மல்டிப்ளை பை 2 போடுறோம். 6 2s are 12, ரிமைண்டர் 1, 5 2s are 10 plus 1 11. நெக்ஸ்ட் ரிமைண்டர் 1, 6 2s are 12 plus 1 13, 6 2s are 12 plus 1 13. இப்போ எங்க டெசிமல் வைக்கணும்? இங்க டெசிமல் வைக்கணும். ரைட்டா? இது எவ்வளவு இருக்கு? 1331.2 மீட்டர்ல இருக்கு. இதை நம்ம எப்படி அப்ராக்சிமேஷன் பண்றோம் பாருங்க? மீட்டர் டு கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்றோம். ரைட்டா? ஸோ என்ன பண்ணணும்? மீட்டர் டு கிலோமீட்டர் பண்றதுக்கு we have to divide by 1000. 1000 டிவைட் பண்ணா பாருங்க என்ன பண்றோம்? இப்போ we are converting மீட்டர் டு கிலோமீட்டர். நம்ம மீட்டர்ல போட்டுட்டே இருந்தோம்னா நிறைய டெசிமல் வந்துட்டே இருக்கும். அதனால என்ன பண்றோம்? கிலோமீட்டர்ல போடுறோம். இப்போ டிவைட் பை 1000 போட்டோம்னா எங்க ஆகும்? இங்க 1 2 3 இங்க மூவ் ஆகும். ஸோ we are approximately taking as 1.3. சரியா? 1.3ன்னு எடுத்துக்கிறோம். 1 பாயிண்ட் என்ன வந்திருக்கும்? 1.3312 கிலோமீட்டர்னு வரும். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் 1.3 மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ 28th ஃபோல்டு என்னது? 1.31 ஆர் 1.3 மட்டும் எடுத்துக்கலாம். 1.3 மல்டிப்ளைடு பை 2. ஏன் 2 2 போடுறோம்னா ஒரு ஃபோல்டுனா ரெண்டா பிரியுது, ரெண்டா நமக்கு டிவைட் ஆகுது. ஸோ என்ன வரும் பாருங்க? 3 2s are 6, 1 2 is 2. தட் இஸ் ஈக்குவல் டு 28th ஃபோல்டு என்னவா ஆயாச்சு? 2.6 அப்ராக்சிமேட்லி 2.6 கிலோமீட்டர். சரியா? நம்ம நிறைய டெசிமல் எடுத்தோம்னா நிறைய வரும். 2 டெசிமல் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ 29th ஃபோல்டு எவ்வளவு வருது பாருங்க? மல்டிப்ளை பை 2. 6 2s are 12, ரிமைண்டர் 1, 2 2s are 4 plus 1 5. இப்போ என்ன வந்துருது பாருங்க? 5.2. திஸ் இஸ் அப்ராக்சிமேஷன். சரியா? 5.2 கிலோமீட்டர். இது முன்னாடியே 5.2ல வந்திருக்கா? 5.12 வந்திருக்கு. ஓகே. அடுத்ததா நெக்ஸ்ட் 5.2 மல்டிப்ளைட் பை 2. 2 2s are 4, 5 2s are 10. என்ன வரும்? 10.4 approximately equal to 10.4 கிலோமீட்டர். 10.4 எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. 10.4 பாருங்க, நமக்கு ஏறக்குறைய இங்க வந்தாச்சு. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம்? இதுவே நம்ம காப்பி பண்ணிட்டு போட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம 2 தான் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? இப்போ 10.4 31st ஃபோல்டுல என்ன வரும்? 10.4 multiplied by 2 will be 20.8 கிலோமீட்டர். சரியா? முக்கியமா என்ன போடணும்? அப்ராக்சிமேஷன். இது வந்து கரெக்ட் வேல்யூ கிடையாது, அப்ராக்சிமேஷன் வேல்யூ தான். நெக்ஸ்ட் 20.8க்கு அப்புறம் என்ன போடலாம்? நெக்ஸ்ட் 41.6
கிலோமீட்டர். 33 ஃபோல்டுல என்ன வரும்? 83.2 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் 34 என்ன வரும்? 166.4. 83.4 multiplied by 2. Sorry, 83.2 multiplied by 2. 4, 6, 8 2s are 16. 166.4. So approximation தான் போடுறோம். It is not a correct thing. நம்ம ஒரு லெவலுக்கு போன அப்புறம் will tell approximate. சரியா? 34th ஃபோல்டுல என்ன வருது பாருங்க? 166.4 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் 35th 332.8. 332.8 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் 332.8க்கு அப்புறம் என்ன வருது? 665.6. 665. 665.6. அப்புறம் 665.6க்கு அப்புறம் என்ன வருது போடலாமா? நம்ம இங்க அப்ராக்சிமேஷன் போட்டிருக்கோம். 665.6 multiply 2. 6 2s are 12, remainder 1, 5 2s are 10 plus 1, 5 2s are 10 plus 1, 11, remainder 1, 6 2s are 12, 13, remainder 1, 6 2s are 12 plus 1, 13. இங்க டெசிமல் வரும், இங்க வரும் 1331.2. This is 37th fold. அடுத்ததா 38th fold. This is multiplied by 2. 2 2s are 4. 1 2 is 2. 3 2s are 6. 3 2s are 6. 1 2 is 2. என்ன வருது பாருங்க? 2662.4. ரைட்டா? நெக்ஸ்ட் this multiplied by 2. 4 2s are 8. 2 2s are 4. 6 2s are 12. Remainder 1. 6 2s are 12 plus 1 13. Remainder 1. 2 2s are 4 plus 1 5. So this is 5324.8. Again multiplied by 2. 8 2s are 16. Remainder 1. 4 2s are 8 plus 1 9. 2 2s are 4. 3 2s are 6. 5 2s are 10. என்ன வந்தாச்சு? 10,649.8. இதெல்லாமே என்னது? கிலோமீட்டர். ரைட்டா? அப்ப எவ்வளோ பெருசு திக்னஸ்? எவ்ரிதிங் இஸ் கிலோமீட்டர். இன்னும் 5 மட்டும் தான் கேட்டிருக்காங்க, போட்டுடலாம். மல்டிப்ளை பை 2. 6 2s are 12, remainder 1, 9 2s are 18 plus 1, 19, remainder 1, 4 2s are 8 plus 1, 9, 6 2s are 12 plus 1, 1, 1 2 is 2. So 21299.2. ரைட்டா? ஸோ இன்னும் 4 ஃபோல்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் just multiplied by 2. 2 2s are 4. 9 2s are 18. Remainder 1. 9 2s are 18 plus 1. 19. Remainder 1. 2 2s are 4 plus 1. 5. 1 2 is 2. 2 2s are 4. Yeah. 4 to 598.4. 4 to 2598.4. This multiplied by 2 again. So என்ன வரும்? 4 2s are 8. 8 2s are 16. Remainder 1. 9 2s are 18 plus 1. 19. Remainder 1. 5 2s are 10 plus 1. Remainder 1. 2 2s are 4 plus 1. 5. 4 2s are 8. 85196.8. 85196.8. This is everything is kilometer. Next, again this is multiplied by 2. 8 2s are 16. Remainder 1. 6 2s are 12 plus 1 13. Remainder 1. 9 2s are 18. 19. Remainder 1. 1 2s to 3. 5 2s are 10. 0. Remainder 1. 8 2s are 16 plus 1 17. So point is here. So 170,393.6 kilometer. That means 1,70,000
393 kilometers. So last of 45th fold la enna 5th fold la enna varudhu paakalama. So this is multiplied by 2 again. 6 2s are 12, remainder 1, 3 2s are 6 plus 1 7. 9 2s are 18, remainder 1, 3 2s are 6 plus 1 7, 0, 7 2s are 14, 3. Okay, how much this is? Approximately equal to 340,787.2. Now let us go for 46th fold. Right? 46th fold na என்னது 46th fold ல எவ்வளோ இருக்கு approximately அப்படின்னு சொல்றாங்கன்னா last multiplication. This is multiplied by 2. 2 2s are 4, 7 2s are 14, remainder 1. 8 2s are 16 plus 1, 17, remainder 1. 7 2s are 14 plus 1, 15, remainder 1. 4 2s are 8, 3 2s are 6. This is 681,574.4. இப்போ எவ்வளோ இருக்கு பாருங்க. This is 6,81,000. அதுதான் என்ன சொல்றாங்க? It is approximately equal to. This is approximately equal to 7 lakhs இருக்குன்னு சொல்றாங்க. just ஒரு 46 foldல அந்த thickness of the paper எப்படி இருக்கு? 7 lakh kilometerல இருக்கு. நம்ம ஞாபகம் இருக்கா? எப்போ ஆரம்பிச்சோம் அந்த thickness of paper is 0.001 centimeter thicknessல இருந்த paper. After 46 folds, the thickness of the paper is more than 77 lakh kilometers. So this power of multiplicative growth is called exponential growth. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? We call it as exponential growth. இது என்ன பண்றோம்? இது 2 ஆல மல்டிப்ளை பண்றோம்னா அப்படி கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து 4th டைம் போறதுக்குள்ள அப்படி 2 fold இன்க்ரீஸ் ஆயிடும். So this is called exponential growth. இதுதான் நம்ம பவர் பிளேல இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். இது எதுக்கு கொடுத்திருக்காங்க எக்ஸாம்பிள்? நமக்கு எப்படி மல்டிப்ளை ஆகுது, எவ்வளோ பெரிய பெரிய வேல்யூலாம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. கிளியரா?